என்னோட அம்மாவும் அப்பாவும் வீட்டு விட்டு வெளியில் போகிறாங்கன்னா ஏன்டா வெளியில் போகிறாங்கன்னு ஆயிரும். அவங்க வெளியில் போகிறாங்களோ இல்லையோ எங்களுக்கு வீட்டில் அதிகமான வேலைகள் இருக்கும். அவங்க வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் தருவாங்க. சிங்கில் பாத்திரம் இருக்கு, கழுவுறதுக்கு மறந்துடாத. வேஸ்ட் எடுக்க வருவாங்க, அதை வெளியில் வைக்க மறந்துடாத. துணி மாடியில் காய போட்டு வச்சுருக்கேன், 11 மணிக்கு எடுக்க மறந்துடாத. எல்லா பாட்டிலையும் தண்ணி பிடிச்சி வைக்க மறந்துடாத. வீடை பெருக்க மறந்துடாத. கிளிக்கு எலிக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடும் தண்ணியும் வைக்க மறந்துடாத. இப்படி மறந்துடாத 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 அப்படின்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பாடத்தில் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் மறந்துடாதீங்க அப்படின்னு என்னமோ சொன்னார். அது என்னன்னு இன்னைக்கு பாடத்தில் பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீரர் அதனால் படி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 12வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்போட பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது என் கூட இருங்க. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கை இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. எஸ்ஸின் விலையை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன அன்பின் பரமத்தாக்க பண்ணி ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு நினைக்க வேண்டிய வார்த்தைகள். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் உபாகமம் 11:13 எடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்க முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவியுங்கள். பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்பும் போது நம்ம அவரை தொழுகிறோம். யோர்தான் ஆத்த கடந்து தூரமாக தெரிந்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாடு தெரிஞ்சிச்சு. மோசே பாவமா தேக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அவரால் அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது. மோசே ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ போராடி கெஞ்சி கேட்டு பார்த்தாரு. ஆனாலும் அவரால் உள்ள போக முடியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனிமே இதை பத்தி பேசாத, நீ உன் கண்ணால அந்த தேசத்தை பார்ப்ப, ஆனா உன்னால அங்க உள்ள போக முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. அதனால ஆண்டவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு மோசே இதை பத்தி பேசவே இல்லை. ஆனா அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் யார் வழி நடத்துவா? அதுதான் அவரோட பெரிய கவலையா இருந்துச்சு. நல்ல ஒரு தலைவர் கிடைக்கணும்னு மோசே ஆண்டவர் கிட்ட கேட்டாரு. யோசுவா ஜனங்கள்லாம் வழி நடத்துவாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆரோன் இறந்து போனதுக்கு அப்புறம் மோசே கூட யோசுவா சேர்ந்து வேலை செய்தாரு. யோசுவா எப்படிப்பட்டவர்னு மோசேக்கு நல்லா தெரியும். அதனால ஆண்டவரோட தேர்தல் அடிச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்ப மோசே ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் விரும்பினாரு. சீனாய் மலை மேல இருந்து அந்த 10 கற்பனைகள் அந்த மக்கள் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வாழ்ந்துட்டு இருந்த பெரியவங்க அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் பிறக்காம கூட இருந்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அதோட அர்த்தம் கூட தெரியாம இருந்துச்சு. அதனால ஆண்டவர் மோசே கிட்ட ஜனங்க கிட்ட இந்த கற்பனைகளை பத்தி மறுபடியும் சொல்ல சொன்னாரு. அவங்க புதுசா போற இந்த கானான் தேசத்துல ஆண்டவரோட சட்ட திட்டங்களை அவங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டாரு. இப்போ மோசே ஒரு நாள் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டாரு. அவருடைய முகம் பிரகாசமா இருந்துச்சு. அவருக்கு முன்பாக இருந்த ஆயிரக்கணக்கான மக்களை மோசே அப்படியே பார்த்தாரு. இப்ப மெதுவா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்களோட வரலாற சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த ஜனங்கள் எல்லாம் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருந்தாங்க. ஆண்டவர் அவங்க எல்லாரையும் மீட்டெடுத்தாரு. அவங்களுக்காக ஆண்டவர் செஞ்ச நிறைய அற்புதங்களை அவரு நினைவு கூர்ந்தாரு. அவங்க எப்படி செங்கடல் நடுவா தப்பிச்சு அவங்க அந்த பக்கம் வந்தாங்கன்னு சொன்னாரு. அவங்களுக்கு வழி நடுக அவங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தாருன்னு. ஒரு நெருப்பு தூணாவும் ஒரு மேகம் ஸ்தம்பமாவும் அவங்கள முன்னாடி பின்னாடியில இருந்து பாதுகாத்தாரு. மோசே இப்ப இருந்த ஜனங்களோட பெற்றோர்கள் எப்படி ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்கன்னு, எப்படி எல்லாத்துக்கும் கீழ்ப்படியாம பாவம் செஞ்சாங்கன்னு, எப்படி சிலைகளை வணங்குனாங்கன்னு சொன்னாரு. அவங்க கீழ்ப்படியாம இருந்ததுனால 40 வருஷம் இந்த வனாந்திரத்துல அவங்க எப்படி சுத்தி திரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க இப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அவங்க கிட்ட பொறுமையோடையும் அன்போடு ஆண்டவர் நடந்துக்கிட்டாரு. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சட்ட திட்டங்கள் மற்ற நாட்டுகளை காட்டிலும் ரொம்ப புத்திசாலித்தனமானது. ஆண்டவரோட எந்த ஞானத்தை மற்ற நாடுக்கு எடுத்து சொல்றதா ஒண்ணு இருந்துச்சு. அவங்கள சுத்தி இருந்த நாடுகளை பாதுகாக்க வேண்டியது இருந்துச்சு. அவங்களுக்காக கானான் தேசத்துல அவங்களுக்கு காத்திருந்த நிறைய விஷயங்களை பத்தி சொல்ல வேண்டியது இருந்துச்சு. இப்போ மோசே மறுபடியும் அவங்களுக்கு ஆண்டவரோட
கற்பனைகளை பத்தி சொன்னாரு. அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இந்த கற்பனைகளை மறந்து ஆண்டவர்கிட்ட தூரமா போயிருவாங்களோன்னு மோசே பயந்தாரு. அதனால அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை ஞாபகப்படுத்தினாரு. நல்ல சாப்பாடு, அன்பான குடும்பம், சிறந்த தலைவர்கள், எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனா அதே சமயம் அவங்க கீழ்ப்படியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சாபங்கள் காத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, ஒவ்வொரு நாளும் கவலையோடையும் பயத்தோடையும் இன்னும் வியாதிகளோட வாழ வேண்டியதோட இருந்துச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு இருந்த சாபங்கள். மோசே அவங்களுக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் ஒரு பாட்டா எழுதியிருக்காரு. அதை நம்ம உபாகமம் 32வது அதிகாரத்துல வாசிக்கலாம். இந்த பாட்டுல ஆண்டவர் எப்படி அன்பானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லுது. ஆண்டவரோட 2வது வருகை அப்போ எப்படி எல்லாம் வெற்றிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு முக்கியமான காரியத்தை மோசே சொல்றாரு. அங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்களோட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் செஞ்ச நிறைய நல்ல காரியங்களை அது அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இதுக்கப்புறம் மோசே நேபோ அப்படின்னு ஒரு மலையில ஏறுறாரு. அங்க கடைசி ஒரு தடவை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை மோசே பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே மோசே இறந்து போயிட்டாரு. இந்த பாடம் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுக்குது. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அவர் செஞ்ச நன்மைகளை ஞாபகம் வைக்காத போது நம்ம அவருக்கு கீழ்ப்படியாம இருப்போம். அதுக்கு விளைவா நமக்கு சாபங்கள் வந்து சேரும். அப்போ நமக்கு சாபம் வரக்கூடாதுன்னா நம்ம ஆண்டவரோட செய்கைகளை ஞாபகம் வச்சுக்கணும். அவரோட சட்டதிட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இன்னைக்கு பாடம் சொல்லுது, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படி விரும்பும் போது நம்ம அவரை தொழுறோன்னு. இன்னைக்கு நான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற சட்ட திட்டங்களை கடைபிடிக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் கடைபிடிக்கணும்னு விரும்புகிறீங்களா? இந்த பாடத்தை கூட சேர்ந்து படித்ததுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்போட பரமபிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த பாடம் எங்கள் வாழ்க்கை வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உங்களோட கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பின் பரம தகப்பனே. ஆமேன்.